பிரியாணி செய்ய ரொம்ப மெனக்கடை வேணாங்க. வாங்க நம்ம இன்னைக்கு 1 pot பன்னீர் பிரியாணி செய்யலாம். நெய்யில் பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கல்பாசி, சோம்பு, கசகசா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது பொடி பொடியாக வெட்டின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கின உடனே நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது அதோட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் புதினா இலை, அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்த கையோட மஞ்சத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான காய்கறிகள், நான் கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன காய்கறிலாம் தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மசாலா நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு நான் 1 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் தயிர் சேர்த்துருக்கேன். 1 அழாக் பாஸ்மதி அரிசிக்கு நான் 1.25 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி தூவி பன்னீரை நல்லா நம்ம வெட்டி சேர்த்து 2 விசில் விட்டால் நல்லா கமகமன்னு பிரியாணி சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி சூப்பர் ரெசிபீஸ்க்கு ஆரோக்கிய அக்னி பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.